ஹலோ, பிரான்ஸ் ஃபில்லர் ராடுடன் ஆக்சி அசிட்டலின் வெல்டிங் மூலம் பெடஸ்டல் ஜர்னல் பேரிங்கின் ஹவுசிங் இன் வெல்டிங் இன் ரிப்பேர் குறித்த இந்த செஷனுக்கு வரவேற்கிறோம். செஷனை தொடங்கலாம். இந்த செஷனின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த செஷனின் முடிவில் உங்களால் பின்வருவற்றை செய்ய முடியும். ஹவுசிங் ஆஃப் பெடஸ்டல் ஜர்னல் பேரிங்கில் ஆயில், கிரீஸ் போன்றவை இல்லாமல் சுத்தம் செய்யவும், சரியான நாசில் அளவு, வெல்ட் ஃபில்லர் ராட் மற்றும் ஃப்ளக்ஸ் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும், சிறிதளவு ஆக்சிடைஸ் ஃப்ளேமை அமைக்கவும், சுத்தம் செய்து வெல்ட்மெண்டில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவும், OAW மூலம் பெடஸ்டல் ஜர்னல் பேரிங்கின் ஹவுசிங் மற்றும் ரிப்பேருக்கு தயார் செய்யவும். இதற்கு தேவையான கருவிகளை பட்டியலிடலாம். கேஸ் வெல்டிங் டார்ச் வித் ஹோசஸ், வால்வ்ஸ், பிரஷர் ரெகுலேட்டர்ஸ், ஃப்ளாஷ்பேக் அரஸ்டர்ஸ் அண்ட் சிலிண்டர்ஸ், ஸ்டீல் ரூல், files of various grades, hacksaw blade with frame, bench vise, tri-squire, cleaning agent, steel wire brush, spark lighter, chipping hammer. ஆக்சி அசிட்டலின் ஃப்ளேம் அமைப்பிற்கான செயல்முறை பற்றி கற்றுக்கொள்வோம். சேஃப்டி ஆடைகளை அணியவும், ஹெல்மெட், ஏப்ரான், கிளவுஸ், ட்ரவுசர்ஸ், பூட்ஸ். கேஸ் சிலிண்டர்ஸை திறந்து ரெகுலேட்டர்ஸில் கேஸ் அழுத்தத்தை சரி செய்யவும், ப்ளோ பைப்பில் அசிட்டிலின் கேஸின் கண்ட்ரோல் வால்வை திறக்கவும். ஸ்பார்க் லைட்டரை பயன்படுத்தி ஃப்ளேமை பற்ற வைக்கவும். கருப்பு புகை வெளியேறும் வரை அசிட்டிலீன் ஃப்ளோவை சரி செய்யவும். ஃப்ளேமில் எந்த சத்தமும் இல்லாமல் சரியான ரவுண்ட் இன்னர் கோன் நிறுவப்படும் வரை ஆக்சிஜன் கேஸை திறக்கவும். இது நியூட்ரல் ஃப்ளேம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக்சிஜன் கேஸை அதிகரிப்பதன் மூலம் ஆக்சிடைசிங் ஃப்ளேமை சரி செய்யவும். பெடஸ்டல் ஜர்னல் பேரிங் ஹவுஸின் சர்ஃபேஸை ஆயில், கிரீஸ் மற்றும் டர்ட் இல்லாமல் சுத்தம் செய்யவும். ஃப்ளாட் பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி ஃபைலிங் செய்வதன் மூலம் ஏதேனும் ஆக்சைட்ஸ் இருந்தால் அகற்றவும். பாஸ்டட் மற்றும் ஸ்மூத் ஃபைல்ஸை பயன்படுத்தி 90 டிகிரிஸ் ஆங்கிள் உள்ளிட்ட சிங்கிள் வியை உருவாக்க பிளேட்டின் விளிம்புகளை ஃபைல் செய்யவும். ஸ்மூத் ஃபைல்ஸுடன் ஃபைலிங் செய்வதன் மூலம் அனைத்து கூர்மையான விளிம்புகளை ரவுண்ட் ஆஃப் செய்யவும். ஒர்க் பீஸின் தடிமன் 4.8 mm. எனவே நாசில் நம்பர் 13ஐ தேர்ந்தெடுக்கவும். இரண்டு கேஸஸுக்கும் 0.15 kg ஃபோர்ஸ் பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அழுத்தத்தை அமைக்கவும். ஆக்சிஜனின் அழுத்தத்தை சற்று அதிகரிப்பதன் மூலம் மென்மையான ஆக்சிடைசிங் ஃப்ளேமை அமைக்கவும். பிரான்ஸ் ஃப்ளக்ஸை தேர்ந்தெடுத்து ஹாட் ஃபில்லர் ராடை நனைத்து பவுடர் வடிவில் தடவவும். ரூட் ரன்னுக்கு 3 mm டயாமீட்டர் கொண்ட சிலிகான் பிரான்ஸ் ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும்.
2.5 mm கொண்ட ஒரே சீரான ரூட் கேப்புடன் ஜாயிண்டின் இரு முனைகளிலும் டேக் வெல்ட் செய்யவும். பனிப்பொருளை 30 டிகிரிஸ் ஸ்லோப்பில் வைத்து லெஃப்ட்வர்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி ரூட் ரன்னை வெல்ட் செய்யவும். லெஃப்ட்வர்ட் அல்லது ஃபார்வர்ட் வெல்டிங். இந்த டெக்னிக்கில் டார்ச் ஆபரேட்டரின் வலது கையிலும் ஃபில்லர் ராட் இடது கையிலும் இருக்கும். வெல்டிங்கானது பிளேட்டின் வலது கை முனையிலிருந்து தொடங்கி இடது கையை நோக்கி செல்கிறது. பீடை பொருத்தும் முன் ஃபில்லர் மெட்டல் மூலம் முகப்புகளை வெல்டிங் செய்வதை உறுதி செய்வோம். ப்ளோ பைப்பில் சர்க்குலர் மோஷனை கொடுப்பதன் மூலம் வெல்ட் முகப்புகளை மங்கிய சிவப்பு நிறத்திற்கு வரும் வரை மட்டுமே சூடாக்கவும். ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தி ரூட் ரன்னை சுத்தம் செய்யவும். ஃப்ளக்ஸை பயன்படுத்திய பிறகு 5 mm ஃபில்லர் ராடை பயன்படுத்தி செகண்ட் ரன்னை டெபாசிட் செய்யவும். அதிகபட்சமாக 1.5 mm வலுவூட்டல் மற்றும் நல்ல ரிப்பிள் உருவாக்கம் பெற ஃபில்லர் மெட்டலால் ஜாயிண்டை நிரப்பவும். ஃப்ளக்ஸ் ரெசிடுவை அகற்ற ஜாயிண்டை சுத்தம் செய்யவும். குறைபாடுகள் உள்ளதா என பார்வையால் சரிபார்க்கவும். பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் பற்றி கற்றுக்கொள்வோம். பெவலை 30 டிகிரி சாய்வில் அமைக்கவும். ஃபில்லர் ராட் 30 டிகிரிஸ் முதல் 40 டிகிரிஸ் வரை வைத்து வியின் மீது தேய்க்கும் செயலை செய்யவும். ப்ளோ பைப்பின் ஆங்கிளை 60 டிகிரிஸ் முதல் 70 டிகிரிஸ் வரை பராமரித்து ப்ளோ பைப்புக்கு சர்க்குலர் மோஷனை கொடுக்கவும். ஹாட் ஃபில்லர் ராடின் முனையை பவுடர் செய்யப்பட்ட பிரான்ஸ் ஃப்ளக்ஸில் அடிக்கடி நனைக்கவும். காஸ்ட் அயனின் பிரான்ஸ் வெல்டிங்கான பேஸ் மெட்டல் உருக வேண்டிய அவசியமில்லை. பேஸானது 650 டிகிரி சென்டிகிரேட் மட்டுமே சூடேற்றப்படுகிறது. நாம் கற்றுக்கொண்டதை ரீகேப் செய்வோம். ஆயில், கிரீஸ் போன்றவை இல்லாமல் பனிப்பொருட்களை சுத்தம் செய்யவும். சரியான நாசில் அளவு, வெல்ட் ஃபில்லர் ராட் மற்றும் ஃப்ளக்ஸ் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும். சிறிதளவு ஆக்சிடைஸ் ஃப்ளேமை அமைக்கவும். சுத்தம் செய்து வெல்ட்மெண்டில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவும். OAW மூலம் பெடஸ்டல் ஜர்னல் பேரிங்கின் ஹவுசிங் மற்றும் ரிப்பேருக்கு தயார் செய்யவும். நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.